friends, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் டாக்டர் மஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது பீப்புளோட ஒப்பீனியன் பற்றின டாக்கை. இது டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற அந்த ஹெட்டிங்ஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய டவுட்ஸை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவாக எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பல்லு கிளீனிங் பற்றி தான் பீப்புள் மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அந்த டவுட்ஸை நம்ம இன்றைக்கி கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பல்லு கிளீனிங் பற்றின நிறைய வதந்திகள் இருக்குது, நிறைய மித்து இருக்குது. நம்ம சரௌண்டிங்கில் நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பல்லு க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பல்லு சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு சீக்கிரம் ஆடி விழுந்துரும்னு சொல்லுவாங்க. பல்லில் அதுக்கப்புறம் தான் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லில் ரொம்ப கூச்சம் வந்துடும், அதனால நம்ம கூச்சம் அதுக்கப்புறம் தாங்கவே முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு பல்லோட கிளீனிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் எதுக்கு வருது, ஸோ இதெல்லாம் கரெக்டாக தப்பாக பண்ணலாமா வேணாமா எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பல்லில் எதுக்காக கரைப்படுது அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் ஆல்ரெடி பேசியிருப்போம். எப்படி ப்ரஷ் பண்ணுறது, எப்படி நம்ம ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதோட நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணியும் இந்த மாதிரி வருதுன்னா அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல்லில் கரை வரைகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பல்லு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூச்சம் வரும், வலி வரும், ஆடிரும். இதெல்லாம் எதுக்காக அந்த டவுட் வருதுன்னா, நீங்கள் பண்ணுறப்போ நம்ம ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பல்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டைமில் கூச்சம் இருந்திருக்கும். ஸோ எதுக்காக அந்த கூச்சம் வருது அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெண்டும் உரசுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃப்ரிக்ஷன்னால மட்டும்தான் உங்களுக்கு அந்த சூடு கிளப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூடுக்காக தான் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி, அதாவது கூச்சம் ஏற்படுது. ஸோ இந்த கூச்சம் அப்போ ரெண்டும் உரசுது. அப்போ என்னோட எனாமலை இந்த ஆப்ஜெக்ட் எனாமலை தேய்க்குது தானே, அப்போ கரெக்டு தானே நாங்கள் சொல்கிறது, அதனால தானே கூச்சம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. ஒரு பல்லோட எனாமல் நம்ம பாடியில் முக்கியமான ஒரு பார்ட்டிக்கல், அதாவது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் த பாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எனாமல் தான். ஸோ இந்த எனாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமண்ட் கட்டிங், அதாவது டைமண்ட்ங்கிற ஒரு பார்ட்டிக்கல் மட்டும்தான் நம்மளோட பல்லை கட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? வேறு எந்த ஒரு மெட்டல்னாலையும் நம்மளோட பல்லை கட் பண்ணவும் முடியாது. அடைக்கிறதுக்கு நம்ம பல்லை அடைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிப்பு நமக்கு எதனால மேடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மேடாயிருக்கும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் ஒரு பல்லை கட் பண்ணுறதுக்கு அதுக்கு எபிலிட்டி கிடையாது. ஓகேவா? அதனால் கட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் கிளீனிங் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வரைச்சிறப்போ எங்களுக்கு கூச்சம் எதுக்காக வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் இது பண்ணுறப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளமை கூல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதில் தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகேவா? க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதே மெட்டீரியல்லேருந்து நமக்கு தண்ணியும் வரும். எதுக்காக அப்படின்னா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு. ஓகேவா? ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா வாயில் புண்ணு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அந்த யூஸ் பண்ணுற டிப்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரும் ஸ்ப்ரே ஆகும். ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே தவிர உங்கள் எனாமலை பாதிக்காமல் பண்ணுறதுக்கு கிடையவே கிடையாதுங்க. இது ஜஸ்ட் ஹீட்டை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணி அந்த இடத்துல கூலிங் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஒரு பல்லுனால டைமண்டை மட்டும்தான் கட் பண்ண முடியும். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேவா? அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு எனாமலை தேய்க்கவும் முடியாது, இல்லை ஒரு பல்லை அசைக்கலாம் முடியாது. இதனால அந்த எபிலிட்டி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த அழுக்குகளை மட்டும்தான் எடுக்கும். ஓகேவா? உங்கள் பல்லுக்கு நடுவில் சேர்ந்துருக்கிறது, அவங்களோட அந்த ஈறுகளை சுற்றி சேர்ந்துருக்கிற அழுக்குகளை மட்டும்தான் இந்த ஒரு மெட்டீரியல்னால எடுக்க முடியும். ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணும் அப்படின்னா இவ்வளோ வருஷ காலமாக நமக்கு கிளீனிங்கிற ஒரு ப்ராசஸே ஒரு டென்டிஸ்ட்ரியில் இருந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதனால் பிரச்சனை வருதுன்னா யாராவது இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுவாங்களா? கிடையாது. இப்போ க்ளீன் பண்ணிங்கன்னா இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா?
எஸ், உங்களுக்கு வந்து பல்லு வந்து நார்மலாகவே நீங்கள் வயசாகும்போது ஆட ஆரம்பிக்கும். சரிங்களா? உங்களுக்கு சுகர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈறு பிரச்சனைகள் வந்து அதனால கூட பல்லு ஆடலாம். ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 40 வயசுலேயே சீக்கிரமாக ஆடுகிற அந்த பல்லை வந்து முக்கியமாக இந்த முன்பற்கள், அந்த கீழே முன்பற்களில் தான் அதிகமாக அழுக்குகள் சேரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு எச்சில் சுரக்கக்கூடிய கிளாண்ட் இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து அழுக்குகள் அதிகமாக சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் 2 டைம் ப்ரஷ் பண்ண சொல்கிறது, ஃப்ளாஸ் யூஸ் பண்ண சொல்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 வயசில் வந்து உங்களுக்கு பல்லு ஆடுது அப்படிங்கிற ரீசன் வந்து என்னென்னா ஒரு வந்து வயசாகிறதுனால ஆடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த அழுக்குகளை தேங்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30-40 வயசுலேயோ இல்லை 50 வயசுக்குள்ளேயோ அந்த மாதிரி அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆட்ட கொடுத்துரும். ஸோ வருஷத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான செலவை நீங்கள் தான் குறைக்கிறீங்க. இதனால் கண்டிப்பாக கூச்சம் வராது, எந்த விதமான பிரச்சனையும் வராது. உங்களோட பல்லை காப்பாற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இதுவே தவிர எந்த விதமான பிரச்சனையும் இதனால் வரவே வராது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி பல்லு ஆடிட்டுருக்கு, அதில் போய் நான் க்ளீன் பண்ணால் இது விழுந்துருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னு நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த காரையினால தான் என் பல்லு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு, நீங்கள் அந்த காரையை ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா என்னோடய பல்லு விழுந்துராதா அப்படின்னு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த அழுக்குகள் என்ன தெரியுமா? ஃபுல் ஆஃப் பாக்டீரியா. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான், அதாவது கிருமிகள் தான் வந்து உங்களோட பல்லை சுற்றி இருக்குது. அது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. அந்த கிருமிகள் என்ன பண்ணும் தெரியுமா? உள்ள இருக்கிற அந்த எலும்புகளை வந்து சீக்கிரமாக கரைச்சி உங்களோட பல்லை சீக்கிரமாக ஆட்டி விட்டுரும். ஓகேங்களா? அந்த காரையை வருஷம் நீங்கள் போய் ரிமூவ் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மவுத் வாஷ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து ஒரு சில ஜெல்ஸ் மாதிரி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி மவுத் வாஷ் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 டைம் ப்ரஷ் பண்ணி மெயின்டெனன்ஸ்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடி விலகக்கூடிய ஸ்டேஜஸ் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. புரியுது? ஸோ இதுதான் வந்து நான் பேசணும்னு நினச்சேன். நிறைய பீப்புள்ஸோட ஒப்பீனியன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பல்லை க்ளீன் பண்ணதுனால தான் எங்களுக்கு ஆடிடுச்சு, க்ளீன் பண்ணதுனால தான் கூச்சம் வந்துடுச்சு, அதனால தான் எனாமலே தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வதந்திகள் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பிலீவ் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இப்போவுமே உங்களுக்கு கிருமிகள் வந்து வாயில் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான் செலவாகும். நீங்கள் ரொம்ப ஸ்டேஜஸ் விட பின்னாடி வந்து நிறைய நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். டென்டிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பல்லுக்கு போய் நான் இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது பல் இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அந்த பல்லோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் புரியும். எதுவுமே சாப்பிட முடியாது, எதுவுமே கடிச்சு சாப்பிட முடியாது, எந்த விதமான ஃபுட்டுமே சாலிடாக, அதாவது திடமான பொருள் எதுவுமே நீங்கள் சாப்பிட முடியாது. எல்லாமே வந்து நீர் ஆகாரமாக தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ பல்லை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் மெயின்டெனன்ஸில் வச்சுக்கிட்டீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஹெல்த்தியான டூத் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து க்ளீனிங் பற்றின ஒரு சில டவுட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஜென்ரல் ஒப்பீனியன் டவுட்ஸ் இதெல்லாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பல்லில் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி க்ளீனிங்கில் வந்து எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது டாக்டர், எனக்கு அது கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய சேனல் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸோடையோ இல்லை டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸோடையோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Dr. Manju.